பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கோமதி ப்ரெஷருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அதுக்கு பதிலாக வேற ஒரு மாத்திரையை வச்சிடுறாங்க தங்கமயில். தினம் இவங்க ஒரு வாரமாக போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஓவராகி மயங்க விழுந்துடுறாங்க. விழுந்த பின்னாடி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. அப்போ ப்ரெஷர் ரொம்ப ஓவராக இருக்குது, அதை கட்டுப்படுத்தினா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் வைக்கணும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாக வேணும். உங்கள் வீட்டிலேருந்து யாராவது ஒரு ஆள் உங்கள் பக்கத்தில் இருக்க சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க, நானே பக்கத்தில் இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் கடையை திறக்கணும்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு கோமதியை விட எதுவுமே முக்கியம் இல்லை. டே பழனி, செந்தில், நீங்களே கடையை பார்த்துக்கோங்க, முருகேசன் மாமா இருக்கார், நீங்கள் பார்த்துக்கிடுங்க, அம்மா கூட இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மாமா அது எதுக்கு மாமா சிரமம், நீங்கள் பேசாமல் கடைக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா என் முன்னாடி நான் பார்த்த மாதிரி இருக்காது, நான் கூடவே இருக்கிறேன், நீ வேணால் வீட்டுக்கு போப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ராஜி மீனாவும் இல்லைம்மா நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, நான் தான் அந்த வீட்டு மூத்த மருமக, நான் பார்த்துக்கிறேன். ராஜி உனக்கு காலேஜ் இருக்குது, மீனாவுக்கு வந்துட்டு வேலை இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க, ஏம்மா உனக்கு வீட்டில் சமைக்க வேண்டிய வேலை இருக்குமா, அரசிக்கு சுத்தமாக சமைக்க தெரியலை, அப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் சாப்பிடணும் வைக்கணும்னா நீ சமைச்சா தான் முடியுமா, அதுபோக வீட்டினுடைய வரவு செலவு எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வேணும், நீ இருந்தால் சரியாக வருமா அப்படிங்கிறாங்க தங்கமயில்கிட்ட. உடனே அப்படியே மாமா சரி மாமா ஓகே தான் அப்படிங்கிறாங்க. தங்கமயிலுக்கு பயங்கர சந்தோஷம் மனசுக்குள்ளே. நம்ம இதை தானே ஆசைப்பட்டு தானே இதை செஞ்சோம், அசால்ட்டாக நம்மளுக்கு வந்து கொத்துச்சாவி வந்துருச்சே, பீரோ நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதில் இருக்க பணத்தை பூரா நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்த முடியும். யாருக்கு எந்த பணம் வேணுனாலும் அம்மா சொல்லுது மாதிரி நம்ம கையிலேருந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இன்னுமே இந்த தங்கமயில் வந்து 50க்கும் 100க்கும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோவில் போகணுமா அப்படிங்கிற இடத்துல நம்ம காரில் போகலாம், காரில் போகணுமா அதில் ஃப்ளைட்டில் போகலாம். அந்தளவுக்கு நம்மளுக்கு பொருளாதாரம் உயர்ந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் புருஷன் 15,000 கொண்டு மாமாட்டே கொடுத்தாலும் அந்த பணத்தையும் நான் தான் பீரோவில் வாங்கி வைக்க போகிறேன், அதை எடுத்து நான் தனியாக வைக்க போகிறேன், அது போக உள்ளே இருக்க கட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை எடுக்க போகிறேன், நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கற்பனை பண்ணுறாங்க. இப்படியா இருக்குது. இங்கே தங்கமயில் சொல்லுதாங்க கோமதி, இங்கே பாரு தங்கமயில், நான் வீட்டில் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்காக பிடிச்சதை சமைச்சு கொடுப்போம், உனக்கு தெரியும், அதை மாதிரி யார் யாருக்கு என்ன பிடிக்கும்னு நான் சொல்கிறேன், சரியா, என்னென்னக்கு என்ன சமைக்கணும்னு சொல்லி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க, இன்னாருக்கு இன்னொன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. கதிர் வந்து ஒரு முட்டையை ஆம்லேட் போட்டு கொடுத்தா சாப்பிடுவான், நல்லா சாப்பிடுவான், போட்டு கொடுமா. அதே மாதிரி எண்ணெய் அதிகம் இருந்துச்சுன்னா பழனி சாப்பிட மாட்டான், அது மாதிரி நார்மலாக வை. என் வீட்டுக்காரு உரப்பு கம்மியாக சேர்ப்பார், சரியா, அதனால் செந்தில் உரப்பு அதிகமாக சேர்ப்பான் என்ன. அப்புறம் சரவணன் வந்து உப்பு குறைச்சி வச்சு சாப்பிடுவான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. அதனால் அதை கணக்கு பண்ணி உப்பு சேர்க்காதாலும் நம்மகிட்ட 2 பேர் இருக்காங்க, அதுக்கு தனியாக ஒரு சட்டியில் எடுத்து வச்சிரு. உப்பு அதிகம் சேர்க்குறவங்க ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சிரு. நார்மலாக சேர்க்குறவங்களுக்கும் தனியாக வச்சிரு உரப்புக்கு. அந்த மாதிரி கணக்கு பண்ணி எல்லாரையும் பார்த்து பார்த்து சமையல் கொடுத்துருமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக தான் நீங்கள் பண்ண மாதிரி நான் சூப்பராக பண்ணிடுவேன், நீங்கள் கவலைப்படாதங்க, உங்களுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நானும் தானே பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குமா, உன் தங்கச்சி மாதிரி மீனாவும் ராஜியும் வந்து அவங்களுக்கு வேலை இருக்குது போட்டும் நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. என் வீட்டுக்காரர் பார்த்துப்பார், எனக்கு ப்ரெஷர் தானே அதிகமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை, அவர் என் கூட வந்து எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், ராஜி மீனா வாங்க கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் வேணால் கூட இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி சரவணன் கேட்குறாரு. டே அவன் கடையை ஓனர் உன்னை நம்பி தான் கடையில் எல்லா பொருளையும் வாங்கி வச்சு விற்றுட்ருக்காரு, இன்னும் கடைக்கு போ, அம்மைக்கு ப்ரெஷர் தானே இதாக இருக்குது, நான் கூடயே இருந்து மாத்திரை கத்திரி எடுத்து கொடுத்துக்கிட்டேன், டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்துக்கிறேன், ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ நர்ஸ் இருக்கிறாங்க, அப்படி தேவைப்பட்டால் அப்பா ஃபோன் அடிக்க நீங்கள் வந்துடுங்க, என்ன போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே தங்கமயில்கிட்ட பீரோஜாவி வந்துருச்சு. வந்தோன்னா அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். தங்கமயில் என்ன நினைக்காங்கன்னா, எல்லோரும் போனப்புறம் அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசணும், இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லணும், அது போக வீடியோ கால் பண்ணி பீரோவில் எவ்வளோ பணம் இருக்குது இது எல்லாமே நான் தான் பயன்படுத்த போகிறேன்னு சொல்லி ஆகணும், இது ஒரு வீடியோ வேறு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு எல்லாருமே வெளில கிளம்பிடுறாங்க. இங்கே தங்கமயில் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. அதனால் கதவை உடைக்கிறாங்க. கதவை உடைச்சிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா இந்த மாதிரி நான் தங்கமயில் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுடி அப்படிங்கிறாங்க. எம்மா உன் சாதிச்சிட்டாம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நான் சொன்னோம்லாம்மா இந்த பீரோ சாவியை கைப்பற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கைப்பற்றிட்டேன். இப்போ எங்கள் அத்தை ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஒரு வாரத்துக்கு வரமாட்டாங்க, இனிமேல் நிரந்தரமாகவே என்கிட்ட சாவி வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணிடுவோம்மா,
என்கிட்ட தான் பீரோ சாவியெல்லாம் தந்து வச்சுருக்காங்க. எல்லாருமே என்கிட்ட வரவு செலவு நான் தான், என்கிட்ட தான் பணம் வாங்கணும். பீரோ சாவியை மாமா என் கையில் தந்துட்டாங்க, அத்தட்ட வாங்கி அப்படிங்கிறாங்க. ஏய் அப்படியே வச்சுக்கோடி அப்படிங்கிறாங்க. ஏம்மா இங்கே எவ்வளோ பணம் இருக்குது, நகை எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையுமே காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நகைலாம் பேங்க்கில் தானே வச்சுருக்கேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வீட்டில் கொஞ்சம் நகை வச்சுருக்காங்க, மீதியை தான் பேங்க்கில் வச்சுருக்காங்க. அது போக பணம் எவ்வளோ பணம் இருக்குன்னு காமிக்கம்மா அப்படிங்கிறாங்க. காமி அப்படிங்கிறாங்க. நேராக ஒரு வீடியோ கால் பண்ணி காமிக்கிறாங்க. அங்கே ஏகப்பட்ட பணம் இருக்குது, நகை இருக்குது. இவ்வளோ பணமாடி உங்கள் மாமா சேர்த்து வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது பேங்க்கில் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க போல், இது வந்து அத்தியாவசிய தேவைக்கு 15 லட்சம் 20 லட்சம் வீட்டில் எப்போவுமே இருக்கும், அந்த மாதிரி வச்சுருக்காங்கம்மா. ஒரு நாளைக்கு வரவு செலவே என் கடையில் வந்து 1 லட்ச ரூபா பக்கத்தில் வரும். அதே இது முகூர்த்த நேரம் அப்படின்னா 3 லட்சம் வரும், 4 லட்சம் வரும், 5 லட்சம் வரும். தோட்டத்து பணம், அப்புறம் வட்டி கொடுத்த பணம், அப்புறம் வந்து எங்கள் மாமா வந்து ஏதோ ஒரு இதில் முதலீடு பண்ணியிருக்காராம் ரியல் எஸ்டேட்டில், அந்த பணம் இப்படின்னு நிறைய பணம் வருமா அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமா ரியல் எஸ்டேட் இதுவும் பார்க்காரா அப்படிங்கிறாங்க. எம்மா எங்கள் மாமா அந்த நேரத்தில் பெரிய இடம் வாங்கி போட்டிருக்காரு, அதை வந்து சேல்ஸ் பண்ண புரோக்கரை வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. அது விற்க அந்த பணத்தையும் இங்கே தான் வீட்டில் கொண்டு வைக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அதை வீட்டுக்காருக்கோ உங்கள் வீட்டில் உள்ள கொடுக்க மாட்டாரா அவங்க மாமா அப்படிங்கிறாங்க. மாமா எல்லார் பேர்லையும் அக்கௌண்ட்டில் போட்டுக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் பாஸ்புக் எல்லாம் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது என்ன ஏதுன்னு பாருடி அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லா இதையுமே திரட்டி பார்க்குறாங்க. அதில் வந்து ராஜி பேரில், மீனா பேரில், தங்கமணி பேரில், வீட்டில் இருக்க எல்லார் பேர்லையுமே பேங்கில் பணம் போட்டு வச்சுருக்காரு. இதை பார்த்து தங்கமணி சொல்லிட்டாங்க, ஏம்மா எங்கள் மாமா உண்மையிலே ரொம்ப சூப்பர்மா, எல்லார் மேலேயுமே பணம் போட்டு வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. சரி உன் பேரில் எவ்வளோ போட்டு வச்சுருக்காரு அப்படின்னு பார்க்க சொல்லுறாங்க. பார்க்குறாங்கம்மா என் பேரில் ஒரு 50,000 போட்டு வச்சுருக்காருமா அப்படிங்கிறாங்க. மற்றவங்க பேரில் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ராஜி பேரில் 1 லட்ச ரூபா இருக்குது, மீனா பேரில் 1 லட்ச ரூபா இருக்குது, செந்தில் தம்பி பேரில் 6 லட்ச ரூபா இருக்குது, என் வீட்டுக்கார் பேரில் 3 லட்ச ரூபா இருக்குது, என் அத்தை பேரில் 20 லட்ச ரூபா இருக்குது, எங்கள் மாமா பேரில் 80 லட்ச ரூபா இருக்குது. இப்படி எல்லாருக்குமே இவ்வளோ பணம் போட்டு வச்சுருக்காங்கம்மா அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஏம்மா பழனி சித்தப்பாவுக்கு 25 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க. இதனடி இந்த வீட்டு பணத்தை பூராமே வந்து அப்போ மச்சினனுக்கு வாரி இலைக்குன்னு தான் நினச்சிட்ருக்காரா, அப்போ பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டாரா? இது என்னடி கதை, இது சரி வராது. இங்கே பாரு தங்கமயில் புத்திசாலித்தனமாக பிழைச்சிக்கோ, அவன்கிட்ட பீரோ சாவி வந்துட்டு என்ன, அங்கே வரவு செலவு இதுக்கு முன்னக்கூட்டி பார்த்தது எல்லாமே உங்கள் அத்தை, இப்போ நீ இடையில தான் பார்க்க. இதில் பணத்தை காணலைனாலும் மாமா என்கிட்ட தரும்போது இவ்வளோ தான் இருந்துச்சு நீ சொல்லிக்கலாம், அதனால் அதில் இருக்க பணத்தை நீ கொஞ்சம் எடு அப்படிங்கிறாங்க. ஏம்மா இது வந்து எடுத்தால் தெரிஞ்சிடாதா அப்படிங்கிறாங்க. நீ தான் சொல்கிறடி அங்கே பல லட்சம் இருக்குன்னு சொல்லிட்டு, அதில் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் எடுத்து வை, இப்போ நான் அப்பா வர சொல்லுதேன், உடனே வாங்கி உன் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியாம சொல்லுது. சரிம்மா அப்படிங்கிறாங்க. அந்த 5-6 லட்சத்தை எடுக்காங்க. எடுத்து அப்பா கரெக்டாக வராரு, பணம் பிடிப்பா அப்படிங்கிறாங்க. நேராக கொடுத்து விடுதாங்க. அவங்க எங்கள் ஊர் பேங்கில் ஒரு அக்கௌண்ட்டில் கொண்டு போட்டுருந்தாங்க. உடனே தங்கமேலி சொல்லுதாங்க, உங்கள் அம்மா இங்கே பாரு உன் பணத்தை உன் அக்கௌண்ட்டில் போட்டாச்சு, ₹1 காசு எடுக்கலை, ஆனால் இப்படி புத்திசாலித்தனமாக பிழைச்சிக்கிடணும், இப்படியே நீ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உன் அக்கௌண்ட்டில் சேர்த்துக்கணும். பாரு எல்லாரோட ஓனம் புருஷனுக்கும் உனக்கு தான் கம்மியாக போட்டு வச்சுருக்காங்க. ஏம்மா நான் இப்போ தானம்மா போயிருக்கேன், அதனால் மாமா கம்மியாக போட்டிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ போனால் நடி மூத்த மருமகன் உன் மேலே பாசம் அதிகமாக இருந்தால் நிறைய போட்டு வைக்க வேண்டியது தானே, மற்றவங்களாம் நிறைய தானே போட்டு வச்சுருக்காரு, அவர் பொண்டாட்டி பேர்லேயும் அவர் பேர்லேயும் நிறைய போட்டு வச்சுருக்காரு, அதுபோக மச்சினுக்கு 25 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்காங்கடி, அந்த 25 லட்ச ரூபா பங்கு நீங்கள் எடுத்தாலும் எப்படினாலும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்போ போக போக பழனி சித்தப்பா பேர் நிறைய போடுவாரோ அப்படிங்கிறாங்க. நீங்களாம் இந்த வீட்டுக்கு போன பிறகு அவன் எதுக்கிட்டே இந்த பழனி எதுக்கிட்டே இந்த வீட்டில் இருக்கணும், அவரை வீட்டு பார்த்து போக சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் எப்படிம்மா சொல்ல முடியும் அப்படிங்கிறான். நீ தாண்டி சொல்லணும், ஏதோ ஒரு வகையில் வந்து அவர் நடவடிக்கை சரியில்லை, அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு குறை சொல்லிக்கிட்டே வரணும். ஏதாவது பண்ணையில் இது ரொம்ப ஓவராக பண்ணுறாரு, இந்த வீட்டில் இருந்தால் நல்லது கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அனுப்ப போகிறாங்க. புத்திசாலித்தனமாக பிழைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சொல்கிறேன். சரிம்மா அப்படிங்கிறேன். ஏம்மா ஏன் பாஸ்புக் நான் எடுத்துக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. எதில் இருந்துச்சோ அதுலேயே வை, அப்படி வச்சா தான் உங்கள் மாமன் வந்து பேங்கில் பணம் போடுறதுக்கு வசதியாக இருக்கும், அதை வை அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. அதனால பீரோ சாவி வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு. ஏம்மா இது ஒரு வீடியோ உனக்கு அனுப்பியிருக்கேன் பாரு அப்படிங்கிறாங்க. வீடியோக்கள் எடுத்தது மட்டும் போதாதடி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உனக்கு இந்த வீடியோ நம்ம 2 பேரும் பேசினது வச்சது ஒரு வீடியோவை அனுப்பியிருக்கேன், அது வந்து நம்ம இதில் எவ்வளோ பணம் இருக்குது, என்னெல்லாம் பேசணும் அப்படிங்கிறது நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்லுது. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு அந்த வீடியோவை அனுப்பிடுறாங்க. தங்கமேல் செல்லில் அந்த வீடியோவும் இருக்குது. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் எல்லோரும் வீட்டுக்கு வர ஆரம்பிக்காங்க மதியம் சாப்பாட்டுக்கு. உடனே தங்கமேல் எல்லாருக்குமே சாப்பாடு பிடிச்ச மாதிரி கொடுக்குறாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு செமையாக இருக்குது,
யார் யார் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு ஏற்றாப்புல பண்ணிவிட்டேன். அக்காவுக்கு தான் இது தெரியும், உனக்கு இது தெரிஞ்சுட்டாம்மா அப்படிங்கிறாங்க. அத்தை தான் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்களே, யார் யாருக்கு இப்படி பிடிக்கும் எது பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியனுக்கு சாப்பாடு கொண்டதுக்கு கொண்டு கிளம்புறாங்க, ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. என்னப்பா இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுத்து நீ கொண்டு வந்துட்ட, நீ ஏம்மா அலையணும், நாங்கள் தாங்க ஹோட்டலில் சாப்பிட்றோமே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா என்ன தான் இருந்தாலும் ஹோட்டலில் சாப்பிட்டோம்மா வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. ஹோட்டலில் வந்து அஜினோமோட்டோ அது இதுன்னு சேர்ப்பாங்க, அப்படி சேர்த்தாங்கன்னா உடம்புக்கு கேடுமாம்மா. அவங்க பார்க்க ருசியாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லைப்பாம்மா, அதான் வீட்டிலேருந்தே கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. உன்ன மாதிரி தங்கமான மருமக கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணுமா. ராஜி மீனாவும் போயிட்டாங்களா, வெளில போயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ராஜி காலேஜ் போயிட்டா, மீனா வந்து வேலைக்கு போயிட்டா. மற்றவங்க எல்லாருமே வேலைக்கு போய்ட்டு மதியம் சாப்பிட வந்தாங்க. கதிர் தம்பி மட்டும் தலைவலிக்குன்னு சொல்லிட்டு நேரத்தில் வந்துட்டார் அப்படிங்கிறாங்க. கதிருக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறான். ஒன்றும் இல்லை, தலைவலிக்குன்னு சொன்னார். தம்பி காஃபி போட்டு தட்டணும்னு கேட்டேன், வேண்டான்னு சொன்னார். ஆனாலும் நான் சுக்கு காஃபி போட்டு கொண்டு தலைமாட்டில் வச்சிட்டேன். ஆனால் அப்புறம் போகும்போது பார்த்தேன் காஃபி தம்பி குடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி மயிலு. அவன் வந்து எதுவுமே ஃபஸ்ட்டு வேண்டான்னு தான் சொல்லுவான். நம்ம 2 வாட்டி 3 வாட்டி அதை சாப்பிடுன்னு சொன்னால் தான் சாப்பிடுவான். கதிரோட டைப் அப்படி அப்படிங்கிறாங்க. சரியத்தை நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு அப்புறம் நான் தானத்தை எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இப்படி நீ பொறுப்பெடுத்து செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இப்போ ஹாஸ்பிட்டலில் 1 வாரம் இருக்க சொன்னாங்க. இதே இது ரொம்ப நாள் இருக்க சொன்னால் கூட நீ குடும்பத்தை பார்த்துக்கூட நம்பிக்கை இருக்குமா இல்லை. அதுபோக வந்து அங்கே வாழ வந்த 2 பிள்ளைகள் உங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி தான். அவளோட நான் இருக்கும்போது சரியாக பேச மாட்டேன். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக நல்லா பேசணும், வைக்கணும். ஏன்னா மாமாவுக்கு 50வது பிறந்தநாள் கொண்டாடிருக்கீங்க. அடுத்தாப்புல 51வது பிறந்தநாளில் கண்டிப்பாக 3 பேருக்கும் என்ன செய்யணும், வாரிசு இருக்கணும். அதை மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிதா அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டு சிரிக்கிறாங்க. இதெல்லாம் அப்படி சொல்லுவேன்னு வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம 19 தானே சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி தங்கமேல் நீ சாப்பிட்டோம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தம்பி வீட்டில் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. எப்பா உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு மாமா நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா சரவணன் வேலைக்கு போயிட்டானா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா போகும்போது தான் சாப்பாடு கொடுத்துட்டு போகணும், வேலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நேராக போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. என்ன மயில் வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சாப்பாடு கொண்டு போனவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியே சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வரைய வச்சு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியில் பார்த்துப்போ அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து நடந்தெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இவ்வளோ மரியாதையை நம்ம அத்தையும் மாமாவும் கொடுக்குறாங்க, நம்மளையும் பெருசாக நினைக்கிறாங்க. அவங்க சொல்கிறது சரி தான், ஆனால் அம்மா சொல்ல தான் கேட்கணும். இந்த ராஜி மீனாவும் நம்ம வந்து நினச்சக்கூடாது, பக்கத்துலேயே சேர்க்கக்கூடாது, அவளோட சகோதரி மாதிரியே நினைக்கக்கூடாது. அவ்வளோ 2 பேரும் பெரிய பணக்காரியை, அதுபோக நிறைய படிச்சிருக்காங்க. எனக்கு படிப்புங்க அந்தளவுக்கு கிடையாது. அவ்வளோ ரொம்ப ஓவராக சீன் போடுவாளுக்கு. அதனால் அவங்கள்ட்ட நம்ம பழகவே கூடாது. எதுனாலும் நம்மகிட்ட தான் கேட்கணும். ராஜி வந்து காலேஜ் போகணுமா, தங்கமயிலுக்கா எனக்கு காசு வேணும்னு அவள் கேட்கணும். மீனாவும் என் அக்கௌண்ட்டில் காசு வரமாட்டேங்குக்கா, எனக்கு காசு தாங்கக்கானா நம்மளும் பீரோவில் எடுத்து ஜாலியாக கொடுக்கணும். அது ரொம்ப கொடுக்கக்கூடாது, 500 1000 அதோட நிப்பாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே பயங்கர கற்பனை ஓட்டம் பண்ணுறாங்க. கிரிக்கெட்டு தாங்க. இந்த சூழ்நிலையில் சுடர் ஃபோன் அடிக்காக்கா, என்னக்கா என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குடி, எங்கள் அத்தை வந்து இப்படியே நிரந்தரமாக ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏக்கா யாராவது இதை சொல்லுவாங்களாக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அந்த வீட்டில் இருக்கும்போது தனியாக இருக்கும்போதே உணருவேன். அத்தை வந்து ராஜி மீனாக்கிட்டே பேசிக்கிட்டாங்க, குசு குசுன்னு நடந்துவாங்க, என்னையும் பார்த்தோன்னா அப்படி ரகசியத்தை நிப்பாட்டுவாங்க. அதுபோக பீரோ சாவியை எதுவும் நான் தொட முடியாது, சமையல் கட்டு பக்கத்தில் போகவே முடியாது. இப்போ சமையல் கட்டு என் கண்ட்ரோல் தான், பீரோ என் கண்ட்ரோல் தான், கொத்து சாவி என் கண்ட்ரோல் தான். இந்த மூத்த மருமகளாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பல லட்சத்தை பார்க்குது, சுகமே தனி சுகம். அதுபோக என் அக்கௌண்ட்டில் 5 ரூபா காசு கிடையாது, இப்போ 6 லட்ச ரூபா பணம் இருக்குது. ஏன்னா நான் நினச்சா என்னனாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஏக்கா அம்மா தான் சொல்கிறாங்கன்னா நீ இப்படி படிச்சிருந்து இப்படி பண்ணுதியாக்கா அப்படிங்கிறாங்க. நான் என்னத்தை பெருசாக படிச்சிட்டேன், 12 வரைக்கும் தானே படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதாவது படிச்சிருக்கலாம், உலக அறிவு தெரியுமில்ல, அடுத்தவங்க மட்டும் தானே நம்ம எடுக்கலாமாக்கா, அது பாவம் தானக்கா. அம்மாவையும் அப்பா மாதிரியும் ஆயிட்டியா அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லை சுடர், நாளைக்கு உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னா அக்கா கையிலேருந்து ஒரு 10 லட்சம் உனக்கு தந்தால் நல்லதுன்னா அக்கா தரது மாதிரி இருக்கணும்ல, அதான் அப்படி பண்ணுறேன். உனக்கும் பாரு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏக்கா நீ வந்து அடுத்த பாக்கியம் மாதிரி ஆகிட்ட அப்படிங்கிறாங்க. ஏய் சுடர், அப்படி இருந்தால் தான் பிழைக்க முடியும். நானும் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் யாரும் நீ நல்லா இருக்குன்னு நினச்சது கிடையாது. வேணாலும் பாரு, நான் வந்து எங்கள் அம்மா மாதிரி தான் மாறுவேன், மாற்றிக்கிறது இல்லை. எங்கள் அத்தையும் ராஜி மீனாவும் சேர்த்து வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம், சேர்ந்த உடனே என்னை தனியாக வச்சாங்க, அந்தளவு தான் இருக்காங்க. அதனால் வந்து அவங்கள இப்படி தான் பண்ணுவேன். அதுபோக அத்தை ஹாஸ்பிட்டலில் இருக்க யார் காரணம் நினச்சிட்ருக்கேன், நானும் அம்மாவும் தான். மாத்திரையை மாற்றி வச்சோம், ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இந்த சாவியை கைப்பற்றுதுன்னு சொல்லி தான் கைப்பற்றியாச்சு. என்ன இன்னும் குறையும், ரெகுலராக என் கையிலே இந்த சாவி இருக்கிற மாதிரி நான் தான் எங்கள் அத்தைக்கே 2 ரூபா காசு கொடுக்குற மாதிரி இருக்கணும், அந்தளவுக்கு நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. அக்கா வேறு எதுவும் பண்ணி மாட்டிக்காதக்கா, நீ வேறு கவரிங் நகையை போட்டு போயிருக்க, உனக்கு வேறு வயசு கூட, அதுபோக நீ படிப்பு கம்மியாக படிச்சிருக்கக்கா. அதுபோக நம்ம குடும்பத்தை பற்றி விசாரித்தாங்கன்னா சரணமாக ரொம்ப கோவப்படுவாங்க. நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு ஒரு கதையில் மாட்டும் போது ரொம்ப சங்கடப்படுவாக்கா அப்படிங்கிறாங்க. அதை பார்த்துக்கலாம், நான் வந்து மாட்டும்போது நிறைய பணம் என்கிட்ட இருக்கணும்,
இவ்வளோ பணம் அவட்ட இருக்குது, இவ கூட வாழாமல் யார் கூட வாழணும்னு சொல்லி சரவண மாமாவே நினைக்கணும். அந்தளவுக்கு நான் பண்ண போகிறேன். என் பீரோவில் இருக்க பணத்துலேருந்து எல்லா பணத்தையும் எடுக்க தான் போகிறேன் தினமும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில என்னக்கா ஏதோ செய், ஆனால் வந்து மாட்டிக்கிட்டாங்க அவ்வளோதான், நான் வேறு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்கன்னு சொல்கிறாரு. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. என்னடி சந்தோஷமாக இருக்கியா அப்படிங்கிறாங்க. அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, லட்சக்கணக்கான பணத்தை உன்னால் புழங்க முடியுது, வைக்க முடியுதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் சாயந்தரம் கணக்கு வழக்க கொண்டு தங்கமயில்கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கி கொண்டு பீரோவில் வைக்கிறாங்க தங்கமயில். உடனே மீனா கேட்குறாங்க, அக்கா கொத்துச்சாவே உங்கள் கையில் வந்துருச்சு, இனிமேல் ராஜ்யம் உங்கள் ராஜ்யம் தானே, உங்கள்கிட்ட கெடுதல் எதனாலும் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தானே, அத்தைக்கப்புறம் நான் தானே மூத்த மருமக, நான் தானே எல்லாத்தையும் பார்த்தாகணும், நீங்களாம் எனக்கு இளைய பிள்ளைகள், நீ வேலைக்கு போகிற, அவள் காலேஜுக்கு போகிறா, அவங்கள மெயின்டைன் பண்ணணும், மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வைக்கணும், நல்லது கெட்டதுக்கு முயற்சி இதுக்கு போகணும், நான் வரணும், இவ்வளோ வேலை இருக்குல்ல, அத்தையும் மாமா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அக்கா 2 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 3 நாளில் வரப்போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை வந்தாலும் கூட இனி தான் பார்க்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாக்கா சொல்கிறீங்க அப்படிங்கிறான். ஆமாம், என் மாமா அத்தையும் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. சரிக்கா, யார் பார்த்தா என்ன, நம்ம வீட்டு நிர்வாகம் நடக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க மீனா. ஏக்கா நைட்டு என்ன சாப்பாடு அப்படிங்கிறாங்க. எந்த சாப்பாடு அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டா அவங்க தூங்க போயிடுறாங்க. நாள் காலையிலே விடியுது. விடிஞ்ச பின்னாடி எல்லாேருக்கும் சமையல் பண்ணி அனுப்பி விட்றாங்க. அவங்க வீட்டில் ரொம்பவே சுதந்திரமாக இருக்கிறாங்க. கல்லாச்சாவியோடு இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி தங்கமயில் நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க கோமதி அவங்க அம்மா வீட்டிலேருந்து இவருக்கு பழனிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. பழனி வீட்டில் போட்டு போயிடுறாங்க செல்லை. இந்த செல்லை எடுத்து அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ யார் பேசுகிற அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார் பேசுகிறது, இது எங்கள் சித்தப்பா ஃபோனு அப்படிங்கிறாங்க. உங்கள் சித்தப்பாவோட அம்மா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஓ, ராஜுவோட பாட்டிங்க ஃபோன் பண்ணிலாம் பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் பாட்டி அப்படிங்கிறாங்க. யார் நீ, சரவணன் பொண்டாட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கியாம்மா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கும் பாட்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் பேசணும்னு ஆசை தான், ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க ஆம்பளையே பேச விட மாட்டானுங்க, அதனால தான் பேசலாம்மா. சரிம்மா, கோமதி மாப்பிளையும் எங்கே அழைக்காங்களே அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதா பாட்டி அப்படிங்க. தெரியலையே அப்படிங்கிறாங்க. உங்கள் பொண்ணுக்கு வந்து ப்ரெஷர் ஓவர் ஆயிடுச்சு, அதனால் திடீர்னு மயங்கி விட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துட்டோம், 2 நாள் அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, அவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ப்ரெஷர் மாத்திரையை ஒழுங்காக அத்தை போட்டுக்க மாட்டாங்க போல், திடீர்னு மயங்கிட்டாங்க, அங்கே போனோன்னா ஹை ப்ரெஷராக இருக்குது, அதனால் நாங்கள் சரி பண்ணி தான் அனுப்போம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. எந்த ஆஸ்பத்திரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே இந்த ஆஸ்பத்திரி அப்படிங்கிறாங்க. சரிம்மா எப்படியாவது நைஸாக போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க ராஜுவோட பாட்டி. அப்போ மாறி கேட்குறாங்க, என்னத்தை ஒரு மாதிரி இருக்கீங்களே, எனக்கு தண்ணி இன்னும் வேணுமா அப்படிங்கிறாங்க. மாறி கொஞ்சம் தண்ணி கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறாங்க. என்னத்தை என்னாச்சு அப்படிங்கிறாங்க. கோமதிக்கு வந்து ப்ரெஷர் ஓவராகி மயங்க வந்துட்டாளா, ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சுருக்காங்களாம் அப்படிங்கிறாங்க. அதான் அத்தை 2 நாளாக லாத்தில் காணல கோமதியை, அதான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இங்கே யார்கிட்ட கேட்டீங்க அப்படின்னாங்க. பழனி ஃபோன் அடித்தேன், பழனி போனால் வீட்டில் வச்சுட்டு போயிட்டான் உங்களுக்கு, அந்த சரவணன் பொண்டாட்டி ஃபோன் அடித்து பேசினா இந்த ஆஸ்பத்திரியில் இருக்காங்களாம். ஏய் வடுவு, உனக்கும் காய்ச்சல் மாதிரி தானே இருக்குது, அதே எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு போவோம், நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, டே முத்துவேலு அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. வடுவு கூப்பிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி போங்க அப்படிங்கிறாங்க. காரில் தானே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா ஆட்டோ பிடிச்சி போகிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் ஆட்டோ பிடிச்சி போனால் மறுவாதியாக இருக்காது, நம்ம காரில் போங்க, நான் டிரைவர் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி டிரைவர் ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பொம்பளைகள் ஆஸ்பத்திரி போகணுங்குவா, கூட்டி போயிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா, எப்பவும் போகிற ஹாஸ்பிட்டல் தானேயா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்ம ஃபேமிலி டாக்டர் தான், கூட்டி போயிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. இவங்க உடனே காரில் ஏறினோன்னே அந்த ஃபேமிலி டாக்டர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போகிறாங்க. இங்கே இல்லை, வேறு இடம், நான் சொல்ல இடத்துக்கு போங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஐயா வந்து இந்த ஃபேமிலி டாக்டர் தான் உங்களுக்கு காமிக்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் ஐயா சொல்லுறது இருக்கட்டும், நான் சொல்லுற இடத்துக்கு போகாமல்ல அப்படிங்கிறாங்க. அந்த வடுவோட அத்தை நேராக அங்கே போகுது, அந்த ஹாஸ்பிட்டலில் இறங்குறாங்க. அங்கே கோமதி பெட்டில் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அழுகிறாங்க. ஏ கோமதி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறம்மா, நீங்கள் எப்படிமா அங்கே அப்படிங்கிறாங்க. உங்களை புண்ணிய பார்க்கணும் தானே வந்தேன், பழனிக்கு ஃபோன் அடித்தேன், திடீர்னுட்டு வந்து ஃபோனை வந்து தங்கமயில் எடுத்து பேசினா, தங்கமயில் தான் சொன்னான் இந்த ஆஸ்பத்திரியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாண்டியன் வந்துடுறாங்க. மருமகனை வாங்க அப்படிங்க, வாங்கதான் அப்படிங்க, வாங்கக்கா அப்படின்ட்டு அவங்க பேசுகிறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கோம், என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது, அது போக பேசணுன்னாலும் முடியலை, என் பெத்த பிள்ளை இப்படி கிடக்காலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடுறாங்க. அத்தை ஒன்றும் இல்லை, ப்ரெஷர் நார்மல் பண்ணி வீட்டுக்கு வர்றதுக்காக தான் இங்கே இருக்கோம். கோமதி அங்கே இருந்தானா வீட்டு வேலை அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு இருப்பான், இப்போ இங்கே இருந்தானா கரெக்டாக இதுக்கு மாத்திரையை போட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க, இதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்களும் கிடைக்கதும் போகலையா அப்படிங்கிறாங்க. கோமதி இப்படி இருக்கும்போது என்னால் எப்படி விட்டு போக முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தங்கமயில் சாப்பாடு கொண்டு வராங்க பாண்டியனுக்கும் கோமதியும். இங்கே பார்க்குறாங்க,
தங்கமயில் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அத்தையும் மாமாவும் நிற்கிறாங்க. அது பக்கத்தில் நிற்கிறது ராஜ் வீட்டிலேருந்து தானே எல்லோரும் நிற்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஆஹா இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கிறீங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாத அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. டபார்னு அவங்க எல்லோரும் ஒன்றா இருக்கிறத ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இது எதுக்கும் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அத்தை அப்படிங்கிறாங்க, ஆமாம் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் நல்ல வேளை தகவல் சொன்னவன் என் மகளை வந்து பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் இருக்கும்போது பேசவே முடியல. வடு நீனும் இந்த ஆஸ்பத்திரியில் காமிக்கன்னா காமி அப்படிங்கிறாங்க. அண்ணி உங்களுக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க. அக்கா வந்து மச்சான் சண்டை போட்டதுக்காக சாப்பிடாம இருந்துட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு உடம்பு ரொம்ப தெம்புலாம் போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு குளுக்கோஸாவது ஏற்றுங்க அண்ணி அப்படிங்கிறாங்க. ஒரு குளுக்கோஸ் ஏற்றுறாங்க. இந்த சூழ்நிலையில் டிரைவருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க முத்துவேலு. இந்த மாதிரி ஃபோன் அடித்து இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி டாக்டர் ஆஃபீஸ் இங்கே தானே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அங்கே கொண்டு வரல சார், வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறாங்க. என்னது அந்த ஹாஸ்பிட்டல் ஒன்று யார் கொண்டு போய் சொன்னா அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா தான் சொன்னாங்க, நாங்கள் சொன்ன ஆஸ்பத்திரிக்கு நீ காரை ஓட்டுன்னு சொன்னாங்க, அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சம்பளம் ஏன்ட்ட வாங்குறியா எங்கள் அம்மாட்ட வாங்குறியா அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட தான் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் சொன்னது தான் நீ செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, நாங்கள் என்னையா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரி நீ கார் எடுத்துட்டு வா, நாங்கள் வரோம் அப்படின்ட்டு கார் எடுக்க வர சொல்கிறாங்க. கார் எடுத்து போய் நேராக முத்துவேலை கூப்பிட்டு வராங்க. முத்துவேல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்கே வந்து பார்க்குறாங்க, கோமதியை சுற்றி இவங்க நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே முத்துவேலுக்கு சரியான ஷாக் ஆகிடுது. உடனே டபார்னு ஆகா முத்துவேலில் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பெட்டில் ஓரமாக உட்காடுறாங்க. உடனே என்ன இங்கே வந்து உறவை கொண்டாடிட்டுருக்கீங்களா? ஏம்மா அவங்களுக்குலாம் வந்து வயசானவங்க அறிவு வராதாம்மா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, இந்த சைடு பாடுறா அப்படிங்கிறாங்க. அந்த சைடு பார்க்குறாங்க. வடுவுக்கு குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு. வடுவுக்கு குளுக்கோஸ் ஏறினா வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் முத்துவேல் நினைக்கிறாரு, அவங்களும் இங்கே இருக்காங்க இவங்களும் இருக்கிறாங்க, ஒருவேளை வந்து அவங்க சொல்லி வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. உடனே என்னடா பார்க்குற, குளுக்கோஸ் ஏற்றினா ஆஸ்பத்திரி தானே வரணும் அப்படிங்கிறாங்க. எப்போ நம்ம ஃபேமிலி டாக்டர் தானே போவோம் அப்படிங்கிறாங்க. என் ஃபேமிலி டாக்டர் எங்கே ஒழுங்காக பார்க்காரு, அதனால் தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு, குளுக்கோஸ் எப்போ ஏறி முடியும் அப்படிங்கிறாங்க. இன்னும் 2 குளுக்கோஸ் போடணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி நீங்கள் எல்லாருமே காருக்கு போங்க, நான் வடுவுக்கு குளுக்கோஸ் ஏறினா கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி மாதிரி வா அவன் இருந்து கூப்பிட்டு வரட்டும் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பையன் நைஸாக போகிறாங்க. எப்பா நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் நினைக்கிறாங்க. ஓ இவங்களுக்கு தெரியாமல் இவங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு தெரியாமல் ரகசியமாக பேச தான் செய்கிறாங்கண்ணே. இவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என் பாடு பெரும்பாடாயிருமே. இவங்கெல்லாம் பணக்காரங்க ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க. ஒன்றுமில்லாத என்னையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இனி வீட்டு விட்டு அனுப்பிடுவாங்களே. என்ன பண்ணுறது, இவங்க சேர்றத வந்து நம்ம வந்து சரி நம்மளுக்கு சரி கிடையாத. எப்படியாவது இவங்களை வந்து பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டு அந்த 2 குடும்பத்தை வந்து எதிரி குடும்பமாகவே வச்சுருக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. தங்கமயில் என்னம்மா யோசனை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை உங்கள் அம்மா வந்து பேசுனது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்காத அப்படிங்கிறாங்க. இதை ஏன் கேட்குற, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்க போய் தானே எங்கள் அம்மாவால் வர முடிஞ்சிச்சு. இப்படி எங்கள் அம்மா வரும் தெரிஞ்சு தான் முன்னாடியே நான் சுற்றிட்டு வந்திருப்பேன் அப்படிங்க. கோமதி என்ன வாய் பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எங்கள் அம்மாட்ட பேச முடியாமல் நான் ரொம்ப பாரமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா எனக்கு ஒன்று ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துட்டாங்களே, எங்கள் அண்ணிமாரும் வந்துட்டாங்க, எங்கள் அண்ணனையும் பக்கத்துலேயே பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதிர்த்த வீட்டிலேருந்து எட்டி எட்டி பார்க்குறதுக்கும் பக்கத்தில் பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்லங்க அப்படிங்கிறாங்க. நீ ஒருத்திமா அப்படின்ட்டு இருக்கும்போது அங்கே குளுக்கோஸ் எல்லாம் ஏறிடுது. வடுவா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே வடுவு திரும்பி பார்த்து கோமதியை பார்த்துட்டு போகிறாங்க. கோமதி பையன் டாட்டா போடுறாங்க. இங்கே ரொம்பவே கடுப்பாகிறாங்க தங்கமயில். உங்களுக்குள்ளே இவ்வளோ பாசம் இருக்குன்னு அந்த பாசத்தை நான் ஒன்று முடித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சபதம் ஏற்கிறாங்க மனசுக்குள்ளே. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி